மணிவண்ணனிடம் இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பு, அவர் என்றைக்கும் ஹீரோக்களை நம்பி படம் எடுத்தவர் இல்லை. ரஜினி, கமல் போன்ற மனிதர்களை எல்லாம் வைத்து படம் எடுக்கவில்லை. தன்னுடைய கதைக்கு யார் பொருத்தமாக அமைவார்களோ அவர்களை வைத்து எடுப்பார். 100வது நாள் என்ற ஒரு படம், அதற்கு இளையராஜா 2.5 மணி நேரத்தில் இசையமைத்து கொடுத்தார். ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரத்தில் இசை. அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். திரைப்பட இயக்குநர்களில் மணிவண்ணன் என்ற ஒரு இயக்குனர், அவர் இயக்குனர் என்பதை தாண்டி நடிகர் என்கிற வகையிலே தான் பலருக்கும் தெரியும். அவரும் சத்யராஜ் அவர்களும் கல்லூரி நண்பர்கள். இருவரும் ஒரே நேரத்தில் திரைத்துறைக்கு வந்தவர்கள். அவர் திரைப்பட நடிகராக மாறி போனார், இவர் இயக்குனராக வந்தார். மணிவண்ணன் திரைத்துறைக்கு வந்ததே ஒரு வித்தியாசமானது. பாரதி ராஜாவினுடைய கிழக்கே போகும் ரயில் என்கிற படத்தை பார்த்துவிட்டு பாரதி ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 100 பக்கங்கள் கொண்ட கடிதம். அவற்றை படித்ததும் பாரதி ராஜா மணிவண்ணனை தன்னுடைய சீடராக ஏற்று தன்னுடைய உதவியாளராக வைத்துக் கொள்கிறார். உதவி இயக்குனராக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 50 படங்களை இயக்கி அதில் 48 படங்களை வெற்றி படமாகவே தந்தவர். ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு கதாசிரியர், ஒரு வசனகர்த்தா, இதையெல்லாம் தாண்டி திரைத்துறையிலும் வெளியிலும் ஒரு முன்மாதிரியான மனிதராக மணிவண்ணன் அவர்கள் நடந்து கொண்டார். அதுதான் அவரிடம் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. பாரதி ராஜா என்றைக்கும் என்னுடைய குருநாதர் என்கிற வகையிலே அவரை போற்றிக் கொண்டே இருந்தது. இன்னொரு புறம் சத்யராஜ் அவர்களை தன்னுடைய நண்பராக கொண்டு திரையுலகிலே பல்வேறு நிலைகளில் அவர் வளர்வதற்கும் இவர் வளர்வதற்கும் துணையாக நின்றது. சத்யராஜ் ஒரு இடத்திலே பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு சத்யராஜாக இந்த மேடையிலே நிற்கிறேன் என்றால் அதற்கு ஒருவர் தான் காரணம், அது மணிவண்ணன் என்று சொன்னார். பல இயக்குநர்கள் கூட அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். என்றாலும் கூட மணிவண்ணன் தான் எனக்கு எல்லாம் என்கிற வகையிலே சத்யராஜா அவ்வளவு உயர்வாக பேசினார். காரணம், மணிவண்ணனிடம் இருக்கிற ஒரு சிறப்பு குணமாக நான் பார்ப்பது, வெறும் இயக்குனராக அல்ல, வெறும் நடிகராக அல்ல, தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டிருக்கிற அரசியல் கொள்கைகளையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் சொன்னவர், முன்வைத்தவர். அவருடைய படங்கள் எல்லாவற்றிலும் அதை பார்க்கலாம். திராவிட சிந்தனை கொண்டவர், கடவுள் பற்றில்லாத நாத்திகவாதி. தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தார். தான் சந்தித்த சமூக அரசியலை அப்படியே அமைதிப்படை என்கிற படத்தில் கொடுத்தார். அவர் இயக்கிய எல்லா படங்களிலுமே தான் நினைக்கிற ஒரு கருத்தை சொல்லுவதற்காகவே ஒரு உத்தியை, ஒரு புதிய கதாபாத்திரத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். கேள்வி கேட்டு பதில் சொல்வதை போல அல்லது பேப்பர் படிப்பதை போல ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகிற செய்தியை தன்னுடைய திரைப்படங்களில் சேர்த்து சொன்னவர் மணிவண்ணன். மணிவண்ணன் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற சூலூர் என்கிற ஊரிலே பிறந்தவர். மணிவண்ணனிடம் இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பு, அவர் என்றைக்கும் ஹீரோக்களை நம்பி படம் எடுத்தவர் இல்லை. ரஜினி, கமல் போன்ற மனிதர்களை எல்லாம் வைத்து படம் எடுக்கவில்லை. தன்னுடைய கதைக்கு யார் பொருத்தமாக அமைவார்களோ அவர்களை வைத்து எடுப்பார். 100வது நாள் என்ற ஒரு படம், அதற்கு இளையராஜா 2.5 மணி நேரத்தில் இசையமைத்து கொடுத்தார். ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரத்தில் இசை. அந்த 100வது நாள் படம் எடுத்ததே 12 நாள் தான். அவர் ஒரு நேர்காணலிலே சொல்லுகிறார், 50 நாளில் ஒரு தரமான படத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு சில படங்கள் எல்லாம் வருடக்கணக்கில் தயாரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 1986 தீபாவளி என்று 2 படங்கள் வெளிவருகின்றன. ஒன்று பாலைவன ரோஜாக்கள், இன்னொன்று விடிஞ்சா கல்யாணம். இந்த 2 படத்திலும் கதாநாயகன் சத்யராஜ், இயக்குனர் மணிவண்ணன். இந்த 2 படமே 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். எனவே அந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றி இயக்குனராக மணிவண்ணன் அவர்கள் திகழ்ந்தார். மணிவண்ணன் தன்னுடைய திராவிட சிந்தனைகளை சொன்னார். எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசினார். நான் நினைக்கிறேன், எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு திரைத்துறையில் தான் நினைத்த கருத்துக்களை சொன்ன ஒரு இயக்குனர் என்று சொன்னால் அது மணிவண்ணன் தான். அவரை பற்றி பர்வீன் சுல்தானா சமீபத்திலே உரையிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுதான் முக்கியமான செய்தி. அதற்காகத்தான் இந்த காணொலியும் கூட. அகத்தியன் என்ற ஒரு இயக்குனர் பட வாய்ப்புகளை தேடி சென்னையில தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
அப்போது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். இறந்ததும் ஒரு 200 ரூபாயை கடன் வாங்கி கொண்டு ஊருக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார். திரும்ப பட வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். பல இயக்குநர்களிடம் சென்று தன்னுடைய கதையை கொடுத்திருக்கிறார். 15 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தந்தையின் காரியத்திற்கு வர சொல்லி அழைப்பு வருகிறது. தன்னுடைய தந்தையினுடைய காரியத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 1500 ரூபாயாவது வேண்டும். என்ன செய்வதென்று தெரியவில்லை, யாரிடம் கடன் கேட்பது புரியவில்லை. தெரிந்த நண்பர்களிடம் கேட்கிறார், சரியாக கிடைக்கவில்லை. மணிவண்ணனிடம் போகிறார். அவரிடம் போய் எனக்கு ஒரு 1500 ரூபாய் வேண்டும், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவருடைய காரியத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டபோது, அப்படியா, உட்கார் என்று மணிவண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது சொன்னார், நீங்கள் எனக்கு இலவசமாக தர வேண்டாம், என்னுடைய கதையை வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கதையை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள், அது என்னுடைய கதை அல்ல, உங்கள் கதையாகவே இருக்கட்டும், எனக்கு பணத்தை கொடுங்கள், ஒரு 1500 ரூபாய். மணிவண்ணன் சொன்னார், நானும் ஒரு கலைஞன் தான், எனக்கு தெரியும், அது வெறும் 1500 ரூபாய்க்கு விலை போகிற கதையா அது, அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இந்த 1500 ரூபாய் போய்விட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். அவர் சென்று விட்டு அகத்தியன் திரும்ப வருகிறார். அகத்தியன் பல திரைப்படங்களை அதற்கு பிறகு எடுத்தார். 6 திரைப்படங்களில் தொடர்ந்து மணிவண்ணனை நடிக்க வைத்தார். அவருடைய வெற்றி படமான காதல் கோட்டை 1996 தேசிய விருது பெற்ற அந்த படம். இப்படி பல படங்களை எடுத்து 6 படங்களில் தொடர்ச்சியாக மணிவண்ணனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முடிந்தாகிவிட்டது. ஆனால் அகத்தியன் தரப்பட வேண்டிய அந்த 1500 ரூபாயை கொடுக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று அகத்தியனுக்கு ஞாபகம் வருகிறது, ஆகா, ஒரு 1500 ரூபாய் தரப்பட வேண்டிய முக்கியமான தொகையை விட்டு விட்டோமே என்று மணிவண்ணனை சந்திக்கிற போது அது குறித்து சொல்லுகிறார். மணிவண்ணன், நீங்கள் தான் ஏற்கனவே கொடுத்து விட்டீர்களே என்று சொல்லுகிறார். நானா எப்பொழுது கொடுத்தேன் என்று கேட்கிறார். இப்போது அவர் சொன்னாராம், நீங்கள் எனக்கு 1500 ரூபாய்க்கு பதிலாக நான் நடித்த 6 திரைப்படங்களுக்கும் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா என்று கேட்கிறார். தெரியவில்லை, அது தயாரிப்பு நிறுவனத்தை தான் கேட்க வேண்டும் என்று சொன்ன போது சொன்னாராம், இதுவரை எனக்கு 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள். உடனே அதற்கு அகத்தியன் சொன்னாராம், அது உங்களுடைய நடிப்புக்கு கொடுக்கப்பட்டது, நான் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவில்லையே என்றாராம். அது போல் மணிவண்ணன் சொன்னாராம், இந்த பிரபஞ்சம் 75 லட்சத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதோ ஒரு அகத்தியன் ஊருக்கு போக ஒரு 1500 ரூபாய் இல்லாமல் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு யார் தருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த 75 லட்சத்தை நான் தர இருக்கிறேன் என்று இந்த பிரபஞ்சம் என்னிடம் சொல்லி இருக்கிறது. நான் உனக்கு 1500 ரூபாயை கொடுத்து 75 லட்சத்தை வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். மணிவண்ணன் தன்னுடைய திரைப்படங்களின் மூலம் இந்த சமூகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்தவர். அந்த வகையிலே அவரினுடைய இந்த நாளில் அவரை பற்றி நினைத்து பார்ப்பது ஒரு தகுதியான ஒன்றாக நான் கருதுகிறேன். மணிவண்ணன் போன்ற இயக்குனர்கள் இன்றைக்கு தமிழ் திரையுலகிற்கு மிகவும் தேவைப்படுகிறார்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம், தமிழால் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.